எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்பவே சுலபமான சூப்பரான இந்த தேங்காய் பர்ஃபியை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பரான இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு இப்போ ஒரு கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்காங்க. துருவின தேங்காய் இதை அப்படியே சேர்த்து செய்யலாம். ஆனால் நான் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சி செய்கிறேன். அப்படி அரைச்சி செய்யும் பொழுது நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அதனால தான் அரைச்சிக்கிறேன். 2 கப்பு தேங்காய் வந்து எடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் எடுத்து வச்சுக்கலாங்க. கடாயில் 2 கப்பு தேங்காவுக்கு 1.5 கப்பு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த சர்க்கரை பாகு வந்து கொதிக்க ஆரம்பிக்கணுங்க. இப்போ இது வந்து கலந்து விட்டுறலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். நல்லா நுரையாக கொதிச்சு வரணுங்க. அந்த சமயத்தில் நம்ம தேங்காவை வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த தேங்காய் பர்ஃபியை பிகினர்ஸு கூட ரொம்ப சுலபமாக செய்யலாங்க. நம்ம பாகு எதுவுமே எடுக்கிறதில்ல. பாகு எடுக்காமையே அப்படியே தான் செய்ய போகிறோம். இப்போ தேங்காவை வந்து சேர்த்துக்கலாங்க. 2 கப்பு தேங்காவும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை கலந்து விட்டுடலாம். ஸ்வீட் செய்ய தெரியாதவங்க கூட இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இந்த தேங்காய் பர்ஃபியை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுலபமாக ஈஸியாக செஞ்சிடலாங்க. நம்ம சேர்க்குற இன்க்ரீடியண்ட்டும் 2 சர்க்கரையும் தேங்காயும் இருந்தால் மட்டும் போதும். ரொம்ப சூப்பராக நம்ம இந்த தேங்காய் பர்ஃபியை வந்து செஞ்சிடலாம். ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி செஞ்சுக்கோங்க. நான் செய்கிறதுக்கு ஒரு 1/2 hour ஆச்சுங்க. நல்லா திக்காகி வரணும். நல்லா இந்த அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம இந்த தேங்காவை வந்து கலந்து எடுத்துக்கணும். கலந்து விட்டுட்டே இருங்க. இடையில நம்ம கலந்து விடணுங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காகி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. நெய் சேர்க்கும் பொழுது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். வாசனையும் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க. நம்மளோட விருப்பம்தான். இப்போ நெய் சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லாவே தேங்காய் வந்து திக்காகி வந்துருச்சு. ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த சமயத்தில் பிளேட்டில் வந்து நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த நெய் அப்ளை பண்ண பிளேட்டில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா சமன்படுத்தி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா ஒரே லெவலாக சமன்படுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா வந்து ஆறணுங்க. ஒரு 2 மணி நேரம் கழித்து லைட்டாக வெதுப்பாக இருக்குது. இந்த சமயத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணோன்னா நமக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வெதுன்னு இருக்கும்போது இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டோம்னாக்கா நம்ம ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள் கட் பண்ணி வச்சுட்டேன். இது அப்படியே நல்லா செட் ஆகி வரட்டும். அது வரைக்கும் நல்லாவே ஆறட்டுங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஆறி வந்துருச்சு. அதுலேயே நான் பீஸ் போட்டும் எடுத்துட்டேன். இந்த ஓரத்தில் இருக்கிற அந்த சின்ன துண்டுகள்லாம் எடுத்துட்டு நம்ம பர்ஃபி வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஒன்று எடுத்துட்டோன்னா அடுத்தடுத்து அழகாக எடுக்க வந்துடும். இப்போ ஒன்று எடுத்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஹார்டாக இருக்குது. அதனால் கத்தி வச்சு கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சூப்பராக சுலபமான தேங்காய் பர்ஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.